அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சியின் விடைகளில் இயல் 2 வரலாற்றை நோக்கி பாடத்திற்கான விடைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தான் 153ஆம் பக்கம் உள்ள பத்திகளை வாசித்து அதற்கு விடைகளை சொல்கிறாங்க. மனிதர்கள் வாழ்ந்த இடம், பண்டைய மனிதர்கள் வந்து காடுகள், மனிதன் பயன்படுத்திய விலங்கு வந்து நாய். அடுத்து வந்து கற்கருவிகளை வந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் விலங்குகளை விரட்டவும் வேர்கள் குருத்துக்களை தோண்டவும் பயன்படுத்தினார்கள். உணவு முறை என்னென்னா வேர்கள், குருத்துக்கள், மாமிசம் ஆகியவற்றை வந்து சமைக்காமல் உண்டணும். சரிங்களா? அவங்களுடைய மாமிசத்தையும் சமைக்காமல் தான் சாப்பிட்டாங்க, வேர்களையும் பறித்து கிழங்குகளை பறித்து சமைக்காமல் தான் சாப்பிட்டாங்க. அதற்கடுத்தபடியாக பழைய கற்கால மனிதன் வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா 2வது இருக்கிற இடம் தான் அது வந்து சரியான அவருடைய கருவியாக இருக்கும். அடுத்து இருப்பிடம் வந்து அதே மாதிரியே தான் 2வது இருக்கிற இடம் தான், குகை தான். அவங்க குடிசை கட்டி வாழ்ந்த குகையில் தான் வாழ்ந்தார்கள். அதற்கடுத்தபடியாக உணவு முறை வந்து அவர்கள் பச்சையாகத்தான் உண்டார்கள். சரிங்களா? தீயில் தெரியாது, அவங்களுக்கு தீயை பற்றி தெரியாது, ஆனால் பச்சையாக உண்டார்கள். முதல் படம் தான் சரியான படம். அடுத்து வந்து பத்தியை படித்து பழங்கால மனிதர்களுக்கு தொடர்பில்லாத எழுதுங்கன்னா குச்சிகள் மற்றும் கற்களை கொண்டு வீடு கட்டினது தான் தப்பு, மற்ற எல்லாமே அதில் இருக்கிறது சரியானதான். அதற்கடுத்தா இந்த மயில் இருக்கிறது உணவுக்கு ப்ளூ கலரில், உடைக்கு வந்து ப்ரௌன் கலரில், இருப்பிடத்துக்கு வந்து லைட் ப்ரௌன், அடுத்து வந்து கருவிக்கு வந்து பச்சை கலர்லேயும் வண்ணமிட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வண்ணமிட்டிருக்கோம், நம்ம அதை பார்த்துக்குங்க. சரிங்களா? இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ரைட். மற்ற அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பக்கம் 158 படிச்சுட்டு அதில் வினாக்களுக்கு விடையளிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. உலோகம் வந்து இரும்பு காலம். அடுத்து வந்து வெண்கலம் தயாரிக்க செம்பு, துத்தனாக வெள்ளியம் பயன்பட்டது. வெண்கல காலம்னு சொல்கிறோம். இரும்பை கண்டுபிடித்து ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்கினான், அதுதான் வந்து இரும்பு கற்காலம். சரிங்களா? அடுத்து வந்து படம் கொடுத்துருக்காங்க, எந்த கற்காலத்துக்கு வரும்னு. ஃபஸ்ட்டு இருக்கிறது பழைய கற்காலம் வரும், அடுத்து இருக்கிறது புதிய கற்காலம், ஏன்னா வேளாண்மை செய்கிறாங்க. அடுத்தபடியாக சக்கரம் வந்து புதிய கற்காலம் தான் வரும். அதற்கு அடுத்து 4வது படத்தில் பார்த்திங்கன்னா இரும்பை பயன்படுத்தி கருவிகள் செஞ்சுருக்கிறாங்க, அதுவும் வந்து புதிய கற்காலத்தில் தான் வரும். அதற்கப்புறம் விலங்குகளின் தோலை வந்து ஆடையாக அழுத்திட்டு குகைகள் முன்னால் இருக்காங்க, அதனால் இது வந்து பழைய கற்காலம் தான் வரும். அதற்கடுத்து மண்பாண்டம் செய்து சக்கரத்தை பயன்படுத்தி புதிய கற்காலத்தில் வரும். அதற்கடுத்தபடியாக உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு படம் பழைய கற்காலம் பற்றிய புத்தகத்தில் உள்ள எளிமையான படத்தை வரைந்து கொள்ள சொல்லலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.